மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர்க்கப்பட்ட குழந்தைக்கு ஏபிசிடி எழுத தெரியவில்லை என கூறி பள்ளியிலிருந்து குழந்தையை வெளியேற்றிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். அங்கு என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள காந்தி நகர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குணமுத்து தனது மகளை பெரியகுளத்தில் உள்ள விக்டரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில முதலாம் வகுப்பு சேர்த்திருக்காரு. பள்ளியில் சேர்ந்து 3 நாள் ஆன நிலையில பிள்ளைக்காக ஒரு 13,000 ரூபாய் ஃபீஸும் கட்டியிருக்காரு. ஃபீஸ் கட்டப்பட்ட நிலையில அந்த முதலாம் ஆண்டு சேர்க்கப்பட்ட மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் புக்கும் கொடுத்திருக்கு. 3 நாட்கள் பள்ளிக்கு சென்ற நிலையில அந்த பிள்ளை எல்கேஜி யூகேஜி படிக்கவில்லை என்றும், மேலும் பார்த்தோன்னா அந்த பிள்ளைக்கு தமிழ்ல ஆனா ஆவணம் எழுத தெரியல, இங்கிலீஷ்ல ஏபிசிடி எழுத தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் குழந்தையை பள்ளியை விட்டு வெளியேற்றியது. மேலும் பார்த்தோன்னா அவர்கள் கட்டிய 13,000 ரூபாய் பணத்தையும் திருப்பி கொடுத்திருக்காங்க. இது குறித்து பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் போய் கேட்ட போதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளை மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை போல் தெரியுது என்றும், மேலும் இந்த பிள்ளைக்கு ஏபிசிடி எழுத தெரியல, அதனாலதான் நாங்க பள்ளியை விட்டு வெளியேற்றோம் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பிள்ளை தற்போது பள்ளியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம பள்ளி கரஸ்பாண்டன்ட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது கடந்த ஆண்டு இந்த பிள்ளையை எல்கேஜி யூகேஜி எங்க பள்ளியில சேர்க்க வந்தபோது அந்த பிள்ளைக்கு ஆதார் கார்டு மற்றும் பெர்த் சர்டிபிகேட் கொடுக்கல, அதனால திருப்பி விட்டோம். இந்த சமயத்துல நாங்க அந்த பெர்த் சர்டிபிகேட்டும் ஆதார் சர்டிபிகேட் நாங்க நாளைக்கு கொண்டு வரோம் சொல்றதுனால நாங்க அட்மிஷன் போட்டோம். இதனால ஒவ்வொரு பள்ளி மாணவருக்கும் எம்பிஎஸ் நம்பர் எனப்படும் சேர்க்கை எண் கொடுக்கப்படும். இதனால அந்த பிள்ளைய பள்ளியில தொடர்ந்து படிக்க வைக்க முடியாத சூழல் நிலவியதால பள்ளியை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும், மேலும் அவர்கள் கட்டிய பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டதாக பள்ளி நிர்வாகம் நமக்கு தெரிவிக்கிறாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.